கோவையில் குடியிருப்பு பகுதியில் உலா வரும் காட்டு பன்றிகள் சிசிடிவி காட்சிகள் அச்சத்தில் அப்பகுதி பொதுமக்கள். அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் முன் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவை மாநகராட்சி 14வது வார்டில் காட்டு பன்றிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அந்த யானைகள் வராமல் தடுக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் துடியலூர், அப்பநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் நடமாட்டமும் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதியில் உள்ள சாய் நகர், VKL நகர், மீனாட்சி கார்டன், வன்னி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளிலும் காட்டு பன்றிகள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றது. இந்த காட்டு பன்றிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் ஓடிவரும் நீர்வழி பாதைகள் வழியாக வனத்தை விட்டு வெளியேறி சின்னவேடம்பட்டி, ராஜவாய்க்கால் வழியாக 14வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள் புகுந்துள்ளன. இது குறித்து ஏற்கனவே கோவை மாநகராட்சி 14வது வார்டு கவுன்சிலர் சித்ரா தங்கவேல் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மாவட்ட வன அலுவலருக்கு புகார் மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இருந்தார். இந்த நிலையில் நேற்று காலை 4 மணி அளவில் 7க்கும் மேற்பட்ட காட்டு பன்றிகள் சாய்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இந்த காட்சிகள் அங்கிருந்த வீட்டில் உள்ள CCTVயில் பதிவாகி உள்ளது. தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி அந்த பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஏதாவது அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.